ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இஃப்தியார் ரெசிபீஸில் சைனா கிராஸ் மில்க் புட்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த டிஷ்ஷை நான் சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், பர்ஃபெக்டாகவும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த சைனா கிராஸ் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது. இந்த நோன்பு டைமில் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வாங்க இந்த ஈஸியான டெசர்ட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இந்த சைனா கிராஸ் 2 விதமாக வருது. ஒன்று இந்த மாதிரி நூல் நூலாக இருக்கும், இன்னொன்று ஃபுல்லாகவே இருக்கும். இது 10 கிராம்ங்கிறது ஒரு சின்ன பேக்கெட் விற்கும், அந்த பேக்கெட்டில் ஒரு பேக்கெட்டு. அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. நல்லா திக்கான பாலாக சேர்த்திக்கோங்க. இந்த பால் வந்து 1 லிட்டருங்கிறது 3/4 லிட்டராக நமக்கு சுண்டணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த பால் கூடவே நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும்ல, அது ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறமேலு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த சொன்னேன். இந்த பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம சைனா கிராஸ் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நூல் நூலாக இருக்குல்ல, இந்த சைனா கிராஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க தமிழில். எல்லா கடைகள்லையும் இப்போ ஈஸியாகவே கிடைக்கிது. 10 கிராம் பேக்கெட் கிடைக்கிது, இல்லைன்னா பெரிய பேக்கெட்டும் இருக்குது. நீங்கள் 10 கிராம் பேக்கெட் வாங்கினாவே போதும். இது நல்லா கொதித்து வரணும். இது நம்ம வடிகட்ட தான் போகிறோம், எப்படியும் கொஞ்சம் திப்பி இருக்கும் இதில். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1 லிட்டர் பால், 1/2 கப் சர்க்கரை, 10 கிராம் சைனா கிராஸ். இது மெஷர் கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சிச்சின்னா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வடிகட்டிக்கலாம். சில்வர் வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க, ஏன்னா நீங்கள் பிளாஸ்டிக் வச்சிங்கன்னா உருகிரும். சில்வர் வடிகட்டியில் நம்ம ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடலாம். இது நம்ம சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடணும், ஆறுச்சுன்னா கெட்டி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பால் பார்க்கலாம் எவ்வளோ கொதிச்சிருக்குன்னு. பால் நல்லா கொதித்து 3/4 லிட்டர் அளவுக்கு சுண்டி வந்துடணும். அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். மற்ற எந்த ஃப்ளேவரும் இல்லைங்க, வெறும் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துறேன். ஏலக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல சைனா கிராஸ், அது வந்து இதில் சேர்த்திடலாம். ஃபுல்லாகவே இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எந்த பவுலில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிடலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு பவுல்லையும் ஒரு பிளேட்லேயும் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன கப்ஸில் ஊற்றணுன்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிக்கலாம். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்லேயே ஊற்றி இதை நல்லா இப்போ நம்ம ஆற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் இது நல்லா ஆறி வர்றதுக்கு. பாதி ஆறிட்டுருக்கும் போதே நம்ம இது மேலே கொஞ்சம் பாதாம் வந்து தூவி விட்டுக்கலாம், ஒரு டெக்கரேஷனுக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இது நம்ம அன்மோல்டு பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விடுங்க, கையால் எடுத்து விட்டாவே போதும். இந்த மாதிரி வச்சு ஒரு மேலே ஒரு பிளேட் வச்சு இப்படி கவுத்துனோன்னா ஈஸியாக விழுந்துடும். பாருங்கள், ஈஸியாக அன்மோல்டு ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டிங் செய்யும்போது பால் திரிஞ்சு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம சைனா கிராஸை டைரெக்டாக பாலில் போட்டு கொதிக்க வைப்பாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி செய்யும்போது தான் பால் திரிஞ்சு போகும். இப்போ நம்ம செஞ்ச மாதிரி தனியாக சைனா கிராஸ் ரெடி பண்ணிவிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சு போகாது.
ஆனால் பால் நல்லா திக்காக கொதிச்சிருக்கணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இஃப்தியார் ரெசிபீஸ் நிறையா இருக்குது. நீங்கள் போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.